எல்லாரும் இந்த வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே வருகிறோம். இந்த வாக்குத்தத்தம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது வேலை செய்யுது. உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் புகழ்ச்சிக்குள்ளும், கீர்த்திக்குள்ளும், மகிமைக்குள்ளும் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ, அதுல சிறந்திருக்கும்படி நினைத்தீர்களோ, அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் 100% விசுவாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலும் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக சிறப்பாய் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. புகழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், மகிமை உண்டாகும். அதுக்கும் மேல உங்களை சிறந்திருக்கும்படி தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். அடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள வந்த பிற்பாடு, ஆலயத்திற்குள்ள வருகிறதற்கு முன்னாடி, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய வாயின் வார்த்தைகள் வேறு விதமா இருக்கலாம். எனக்கு இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, 65 ஆயிடுச்சு, இன்னும் எஞ்சி இருக்கிற நாட்கள் சொற்ப வருஷங்கள், 2-3 வருஷமோ 5 வருஷமோ அப்படியே நான் வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும் அப்படின்னாக்க, கழுகுக்கு சமானமாய் என் வயதை தேவன் திரும்ப வாழ வயது போல் ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு பலன் உண்டாயிருக்கும். என்னுடைய வியாதி முற்றிலுமாய் வேறு அறுக்கப்பட்டு நான் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு என் தேவனுக்கு இன்னும் பல ஆண்டுகள், என் தேவன் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும் என்று அவர் டிசைட் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகள் நான் திருப்தியாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய் வாழுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். அதற்கான ஆலயத்துக்கு வருகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமா, உலகத்து மக்கள் பேசுகிறதையே தேவ மக்கள் பேசக்கூடாது. உலக மக்கள் பேசாத காரியங்களை பேசுகிறவர்கள் தான் தேவ மக்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அவங்க பேசுறதையே நீங்களும் பேசுனீங்கன்னாக்க சர்ச்சு வேஸ்ட்டு, பைபிள் வேஸ்ட்டு, பிரசங்கம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்? அவங்கள காட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவங்கள மாதிரி சிந்திக்கக்கூடாது, அவங்கள மாதிரி பேசக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுதும் நீங்கள் எதை பேசுறீங்க? என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், எனக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அதான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன். நம்பாதவன் எது நடந்தாலும் நம்ப மாட்டான், நம்புறவன் எதுவுமே நடக்கலனாலும் நம்புவான். அந்த நம்பிக்கை என்பது காரியங்களை வைத்தல்ல, கடவுளோடு இருக்கக்கூடிய தொடர்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, நம்பிக்கை என்பது கடவுளோடு இருக்கக்கூடிய தொடர்பு. அதுதான் உங்களை வாழ்க்கையில முந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த மாலை வேளையில கழுகுக்கு சமானமாய், எல்லாரும் சொல்லுங்க, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப 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 வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் நீங்க பல வருஷங்கள் இந்த பூமியில வாழ தேவன் விரும்புகிறார். தீர்க்கதரிசி ஒருத்தர் அப்படிதான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், போதும் லைஃப் போதும் எடுத்துக்கங்க அப்படின்றான். டக்குன்னு கடவுள் தூக்கல. அவர் என்ன நோக்கத்துக்காக அவனை தெரிந்து கொண்டாரோ தாயின் கருவிலே, அது எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அப்படி சொன்ன வார்த்தையை மாற்றி அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனோடு கூட இருந்து தேவன் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எடுத்துக்கிற தேவன் அல்ல, உங்களை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அதை கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக முடித்த பிற்பாடு தான் நீங்கள் சொல்லணும். ஒரு வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரர் என்னைக்கு மதிக்க போகிறன்றதை கரெக்டாக சொல்லி, கோட் ஷூட் போட்டு, பர்ஃப்யூம் அடித்து, ஈச்சரில் போயிட்டு அப்படியே சாயங்காலம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் வந்து பார்க்குறாங்களா, பாபா மர்கையா கர்த்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்தாரா. பாருங்க, அந்த மனுஷன் தேவனை எவ்வளவு அறிந்திருந்தால் தேவனோடு கூட எப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் இருந்தார்னாக்க,
துல்லியமாய் காரியங்களை சொல்லக்கூடியவராக இருந்திருப்பார். நினைச்சு பாருங்களேன். அந்த ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப், உறவு, அந்த உறவு தான் அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் தேவனோடு கூட எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறான் என்பதை வைத்து தான் அவனுடைய வாழ்க்கை டிசைன் பண்ணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு வர்றீங்க, ஒவ்வொரு வாரமும் உங்களை டியூன் பண்ணுறாரு கடவுள். என்ன டியூன் பண்ணுறாருனாக்க, அவர் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதற்குரிய கதாபாத்திரங்களாக தேவன் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், அந்த புதிதாய் படத்தில் நடிக்க வரக்கூடியவங்களுக்கு முகம் அழகாக இருக்கும், பட் அவங்களுக்கு சண்டை வராது, நடிப்பு வராது, முக பாவனை வராது, டான்ஸ் வராது, எதுவுமே வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆள் நல்லா இருக்கான், சரி அவனை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு எல்லா ட்ரைனிங்கும் கொடுப்பாங்களாம். டான்ஸ் ஆடுறது, ஸ்டண்டை பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பாட்டு பாடி காட்டுறது, முக பாவனை, அழுகிறது, சிரிக்கிறது, கோவப்படுறது, சாந்தமாக இருக்கிறது, கண்ணில் தண்ணி வர வைக்கிறது, எல்லாவற்றையும் அவன் கற்றுக் கொடுத்து அவனை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நடிக்கவே தெரியாதவன் ஒரு சிறந்த நடிகனா எப்படி மாறுகிறானோ அப்படியே உங்களை கடவுள் தாயின் கருவிலே முன்குறிச்சிட்டாரு. உங்க மூஞ்சி உருவாகிறதுக்கு முன்பாக உங்களை முன்குறிச்சிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தாயின் கருவில நான் உருவாகும் பொழுது என்னுடைய கருவை உம்முடைய கண் கண்டது. கரு உருவாகும் பொழுது மூஞ்சி தெரியுமா? படத்தில் நடிக்கிறவங்களுக்கு அழகா இருக்கானு தூக்கி கொண்டு போய் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மூஞ்சியே தெரியலையே, சின்ன புள்ளி தான். அந்த புள்ளியா இருக்கும் பொழுதே உங்களுடைய ஃபேஸை அறிந்த தேவன் உங்களை தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டு உங்களை ஒரு கோயிலில் வந்து உட்கார வச்சு உங்களை ஒரு ஊழியர்காரரை கொண்டு அவர் என்ன உங்களை கொண்டு செய்யணுமோ அதற்காக உங்களை டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு சண்டை கற்றுக் கொடுத்து, டான்ஸ் கற்றுக் கொடுத்து, நடிக்க கற்றுக் கொடுக்கறது போல உங்களை இங்கே உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு வேதத்தை படிக்க கற்றுக் கொடுத்து, செபிக்க கற்றுக் கொடுத்து, நல்ல குணாதிசயங்களை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வந்து, விசுவாசத்தை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வந்து, நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வந்து, கடவுளை விடாமல் பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள கொடுத்து உங்களை ஒரு ஆளாய் மாற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆலயத்துக்கு வருகிறீங்க. ஸோ கழுகுக்கு சமானமாக உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆய்கொண்டு இருக்கிறது. அந்த வசனத்திலிருந்து தான் அப்படியே கடந்து போனேன். கழுகு அதிக உயரத்தில் பறப்பது கழுகின் தன்மை, அனைத்தையும் ஆண்டு கொள்வதே மனிதனின். ஆமா, மனிதன் என்றால் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியவன். அப்படிதான் வேதம் போதிக்குது. அதை தான் கடவுளும் சொன்னாரு. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமா, இந்த வசனத்துல நிறைய காரியங்கள், 5 காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய 5 விரல்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னாக்கா, நான் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற சாதியாகத்தான் தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் பொழுதுதான் நீங்கள் ஆளக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதுல முதல் வார்த்தையை நான் பேசி முடிச்சுட்டேன். நீங்கள் பலுகின்ற வார்த்தையை முடிச்சுட்டேன். இப்ப 2வது வார்த்தைக்கு வந்திருக்கேன். நான் வந்து பெருகி. பெருகின்ற வார்த்தைனாக்கா மல்டிப்ளை, இல்லைனாக்கா இன்க்ரீஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மல்டிப்ளை அப்படின்னாக்க 1 2 ஆகிறது இல்லை, 2 10 ஆகிறது, 10 100 ஆகிறது. இதுதான் வந்து என்னன்னாக்க பெருகுகிறது. ஸோ கடவுள் மனிதர்களை குறித்ததான திங்கிங் என்னன்னாக்க, மனிதன் பெருகணும் அப்படின்றது தேவனுடைய அனாதி நோக்கம். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம். ஒரு மனிதன் தனி மனிதனாய் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்த தேவன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப பெருக்கம் என்பது உங்களை குறித்த தேவனுடைய திட்டம், கனவு திட்டம். தேவனுடைய கனவு திட்டம் என்னன்னாக்கா, தன்னை நம்புகிற மனிதன் பெருகணும். அவன் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருந்தானோ அதை காட்டிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பெருகணும், ஒவ்வொரு நாளும் பெருகணும், ஒவ்வொரு வருடமும் அவனுடைய பெருக்கம் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ நீங்க அந்த பெருக்கத்தை விரும்பணும், அதை நீங்க ரிசீவ் பண்ணணும், அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவரே நான் பெருகணும். ஆண்டவரே ஏன் பெருகணும்? நீங்கள் பெருகுகிறது தேவனுடைய விருப்பம். உங்களுடைய பெருக்கத்தின் மூலமாக தேவன் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் எனக்கு காசு வேணாம், எனக்கு பணம் வேணாம், எனக்கு பொருள் வேணாம் ஐயா, மண்ணும் வேணாம் பொண்ணு வேணாம் ஐயா, சரி குத்துருங்க, என்கிட்ட வீடு இருந்துச்சுனாக்கா என் பேரில் எழுதி கொடுங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
நான் கர்த்தருடைய காரியங்களுக்காக பயன்படுத்தலாம், கடவுளுடைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க, காசு வேணாயா, மண்ணு வேணாயா, பொண்ணு வேணாயா, பேங்க்ல அக்கௌண்ட் வேணாயா, ஐயா இன்னைக்கு நான் செத்தா நான் கடவுள்கிட்ட போகணுயா. அது பாப்பார் அப்படியே, அடா 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒண்டியா இருந்தா, இன்னும் அப்படியே இருக்க போலையே, இன்னும் கூட இன்னும் ஆளை செட்டே சேர்க்கவே இல்லை, நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? பெருகணும். என்ன பண்ணணும்? பெருகணும். பெருகிக்கிட்டே இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. அப்ப நீங்க அந்த பெருக்கத்தை முதலாவது விரும்பணும். ஆண்டவரே நான் பெருகணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை பெருகணும், நான் இருக்கிற இடம் பெருகணும், நான் பெரிய ஜாதி ஆகணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் அப்படின்னாக்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவது வந்து தேவனுடைய விருப்பம். ஏன்னாக்க நான் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ உங்களை ஆசீர்வதிக்கிறது வந்து கடவுளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னாக்க, உங்கள் மூலமா அடுத்தடுத்த திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. ஆமா, சில பேர் எனக்கு எதுவும் வேணாயா பாப்பாரு, நல்லதா போச்சு போ, ஏதாச்சும் கொடுக்கலாம்னு நினைச்சு வந்தா எதுவும் வேணான்னு சொல்றேன். இவ்வளவு நல்லவனா இருக்கிறியா? அதான் பைபிள்ல போட்டிருக்கு, அதிக நீதி அதிக நீதிமானாயும் இராது, அதிக பேதையாயும் இராது. ரொம்ப முட்டாளாவும் இருக்காது, ரொம்ப நீதிமானாவும் இருக்காது. இதுதான் தலைவலி நிறைய பேத்துக்கு. போனா புடிச்சா குருவி, அடிச்சா மொட்டை. ஒன்னா வேணும்னா ஒண்ணு வேணான்றது, வேணும்னா எல்லாத்தையும் எனக்கே கொடுன்றது. அப்படி கிடையாது. உங்களுக்குரியதை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் பெருகுவேன். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடா கோடியாய் என்னை தேவன் பெருக பண்ணுவார். ஆமென். ரெபேக்கால அவங்களுடைய வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்கவங்க ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. எப்படி அனுப்பிச்சாங்க தெரியுங்களா? போய் வாயாடாத, சண்டித்தனம் பண்ணாத, அங்கே போய் உன் கோபத்தை காட்டாத, வாழை சுருட்டிக்கிட்டு இரு, அப்படிலாம் சொல்லி அனுப்பல பொண்ணை. பொண்ணை எப்படி சொல்லி அனுப்புறாங்க பாருங்க. அப்படிதான் சொல்லி அனுப்பணும். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எப்படிதான் அந்த வார்த்தை அவங்க வாயில வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா யோசிச்சு பார்த்தேன், ஆபிரகாம் மேல ஒரு ஆசீர்வாத கடவுள் வச்சாரு. என்ன ஆசீர்வாதம் வச்சாருனாக்க, உன்னை பெருகவே பெருக செய்து வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல நான் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அடுத்து யார் மேல் வந்து ஓவர்ஃப்ளாய் நிற்கும்? ஈசாக்கின் மேல. இந்த ஈசாக்கின் மேல அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்பாகவே அங்கு பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ரெபெக்காளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்றாரு கடவுள்? அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். என் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்படின்னாக்க அவங்க வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். அதான் இப்போ வார்த்தை சொல்லி கொடுத்தேன். நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் 3 விஷயங்களுக்காக வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களாம். ஒன்று ஆசீர்வதிக்க, இன்னொன்று சுகமாக்க, மூன்றாவது செழிப்பாக்க. இந்த 3 காரியங்களுக்காக மட்டும்தான் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்களா? அப்போ நீங்களும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் 3 காரியங்களுக்காக மாத்திரம் தான் இருக்கணும். ஒன்று ஆசீர்வதிக்க பயன்படுத்தணும், இன்னொன்று சுகமாக்க பயன்படுத்தணும், மூன்றாவது செழிப்பாக்க பயன்படுத்தணும். இந்த 3 காரியங்களுக்காக மாத்திரம்தான் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்ககிட்ட அப்படிப்பட்ட வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் பெருகுவேன், என்னை பெருகக்கூடிய ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறாரு. பாருங்க, இந்த உலகம் சில வருஷங்களுக்கு முன்பாக ஜப்பான், சைனா போன்ற நாடுகள் மக்கள் தொகையில பெருகிக்கிட்டே இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கவனிக்கிறீங்களா? ஆமா, அந்த ஊர்ல மக்கள் வந்து அதிகமா இனப்பெருக்குகள் உண்டாகிட்டே இருந்துச்சாம். மக்கள் 5 குழந்தைங்க, 6 குழந்தைங்க, 8 குழந்தைங்க, 10 குழந்தைங்கன்னு பிறந்துகிட்டே இருக்குது. அந்த அரசாங்கம் வந்து சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுத்து பார்த்துட்டு, நம்மளுடைய நிலப்பரப்பு இவ்வளோ, நம்மளுடைய பொருளாதாரம் இவ்வளோ, மக்கள் தொகை இவ்வளோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் பெருகிக்கிட்டே இருந்தாங்கனாக்க நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆகையினால குடும்ப கட்டுப்பாடு என்ற விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நாம் இருவர் நமக்கு ஐவர், நால்வர், மூவர், இருவர், ஒருவர்னு அப்படியே கிராஃபை குறைச்சு கொண்டு வந்து என்ன பண்ணாக்க, நீங்க ஒரு பிள்ளைக்கு மேல பெற்றுக்கொண்டீங்கன்னாக்க உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடையாது, உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுவோம், உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடையாதுன்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஓ, அப்ப நம்ம பிள்ளைகள் பெற்றெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை மட்டும், அது ஆணோ பெண்ணோ, ஒரு பிள்ளை மட்டும் பெற்றுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜனத்துக்கு சரசரன்னு சில வருஷங்கள கண்ட்ரோல் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஆகி முடிச்ச பிற்பாடு இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, பிறந்தா ஆம்பளை பிள்ளையா பிறக்குது, இல்ல பிறந்தா பொம்பளை பிள்ளையா பிறக்குது. ஆம்பளைக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு
ஆண் கிடைக்கல. திருமணம் ஆகாத ஒரு ஸ்கேர்சிட்டி அந்த நாட்டில் உண்டாயிருச்சு. என்னடா அது இந்த மாதிரி உண்டாயிடுச்சு. அடுத்த ஒரு பிரச்சனை என்ன வருதுனாக்க, அடுத்த இளைய தலைமுறை இல்லாமல் இருக்குது. எல்லாருமே 50 60 வயசு தாண்டிட்டாங்க. எல்லாருமே வயசானவங்களா இருக்கிறாங்க. இப்ப யங் பிளட் அந்த ஊர்ல இல்லாம போயிருச்சு. இப்ப மறுபடியும் சட்டத்தை மாத்துகிறாங்க. என்ன மாத்துறாங்கனாக்க, மறுபடியும் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுது. என்ன டிக்ளேர் பண்ணுதுனாக்க, நீங்க ஒரு பிள்ளைக்கு மேல பெற்றுக்கொண்டீங்கன்னாக்க அந்த பிள்ளைக்கு கவர்மெண்ட் நிதி உதவி செய்யுது, ஃப்ரீயா படிக்க வைக்கும், ஃப்ரீயா மருத்துவம் கொடுக்கும், அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கவர்மெண்டே பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஜப்பான்லயும் சைனாலையும். ஹல்லேலூயா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இதை யோசிக்காம கண்ட்ரோல் பண்ணணுங்க? இப்போ கம்மியா இருக்கு, அதிகமாகும்னு சொல்றாங்கனாக்க, பெருக்கம் என்பது தேவனுடைய ஒரு காரியம். எங்க பெருக்கம் உண்டாகிறதோ அந்த பெருக்கத்திற்கு ஏற்றது போல் அதனுடைய காரியங்களையும் தேவன் விரிவாக்க கூடியவராக இருக்கிறார். ஆனா மனுஷன் என்னன்னாக்கா, பயந்த சுபாவம் உள்ளவன். மனுஷனுடைய மனநிலை எப்படின்னாக்கா, பெருகிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ண போறோமோ, இதனால சமாளிக்க முடியுமா, உடனே கண்ட்ரோல் பண்ணு. எங்க பெருக்கம் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறதோ அது பிசாசுனுடைய வேலை. எங்க பெருக்கம் அதிகமாகிறதோ அது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன இடத்துல குடியிருப்பாங்க. அந்த சின்ன இடத்துல குடியிருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் தன்னுடைய மனதையும் வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொண்டு அந்த இடத்திலேயே இருக்க கற்றுக்கொண்டு பழகி கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள கடந்து வரணும்னாக்க, ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த இடம் எனக்கு பத்தாது, நான் அடுத்த இடத்திற்கு நான் போக, பெரிய இடத்திற்கு போக விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பெரிய இடத்திற்கு போக யோசிக்கும் பொழுது அவங்க மைண்ட்ல வருது என்னன்னாக்க, எப்படி சமாளிக்க போறோம் பண விஷயங்களை, எப்படி அந்த காரியங்களை கையாள போகிறோம்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள மைண்ட் செட் வந்துருது, சரி வேணாம் நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ள போயிடுறாங்க. ஆனா நீ கடவுள் சொல்றாரு, நீ பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய ஆள் ஆகணும், பெரிய பெரிய காரியங்களை செய்யணும் என்று நீ முடிவெடுத்து, நீ தீர்மானம் எடுத்து அடி எடுத்து வைக்கும் பொழுது அதற்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் உனக்கு அனுகூலமாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சார், பெருகிறது உங்கள் மேல் விழுந்த ஆசீர்வாதம் சார். நீங்க பெரிய இடத்துல இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணணும்ன்றது கடவுள் விரும்புகிறாரு. கடவுள் அதை நேசிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அதற்காக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. பாருங்க, பெருக்கம் என்ற மனநிலையோடும் பெருகுவேன் என்ற மன நிறைவோடும் இருங்கள். பெருக்கம் என்ற மனநிலையோடு, நம்ம மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா மாறிடுச்சு அப்படின்னாக்கா, குறுகிய மனநிலைக்குள்ளே இருந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் போதும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒப்பேத்திக்கலாம், கொஞ்சம் அப்படி இருந்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், அப்படியே இருந்து இருந்து வாழ்க்கையை போனவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க, அந்த பெருக்கம் கடவுளுடைய டிசைனு, என்னை கடவுள் பெருக செய்வாரு, நான் பெருகிறத கடவுள் விரும்புறாரு அப்படின்ற மனநிலைக்குள்ள கடந்து போகப்படியாதனால அவங்க வாழ்க்கையில குறைவோடு கூடவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்முடைய சபை வேறு இடத்திற்கு மாற்றப்பட போகிறது. ஆமா. இந்த இடத்துல ஒரு போர்டு வைப்போம். வெளியில் இருக்கிற அம்மாலாம் சொல்லணும், சபை இந்த இடத்துக்கு, பெரிய இடத்துக்கு போயிடுச்சியா அப்படின்னு வழி சொல்லணும். நீங்க அல்லேலூயா இருக்கீங்களா? அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயா என்னையா வழி சொல்றது, நான் கையை பிடிச்சி கூட்டு வந்துடுறேன் அந்த இடத்துக்கு. யாரா இருந்தாலும் கர்த்தர் பெரிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 நன்றி. நம்ம நினைக்கிறதற்கு முன்பாகவே நம்மளுடைய பெருக்கத்தை அவர் நினைத்திருக்கிறபடினாலே நாம் நினைக்கும் பொழுதே அந்த பெருக்கத்திற்குள்ள தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ பெருக்கம் என்ற மனநிலையோடும் பெருகுவேன் என்ற மன நிறைவோடும் இருங்கள். எப்பயுமே நான் பெருகுவேன் அப்படின்ற மனநிலையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இது போயிருமோ, இது சமாளிக்க முடியாதோ, இதை சமாளிக்க முடியாதோ, இது கஷ்டமாயிடுமோ அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இயேசு நாமத்தினால நான் பெருகுகிற ஜாதி. ஹல்லேலூயா. நான் பெருகும்படியாக தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய பெருக்கத்தை தேவன் என்ன பண்றானாக்க பெருகி கொண்டிருக்கிறார். வசந்த வேம வாசிங்க, நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். மைக்ல ஒருத்தவங்க வாசிங்க. துன்மார்க்கர் பயப்படும் காரியம், துன்மார்க்கர் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு கொடுக்கப்படும்.
நீதிமான் அப்படின்ற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன அர்த்தம்னாக்கா, யார் கடவுளை நம்புகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி மாறிடுச்சுனாக்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் நீதிமான்களாய் டிக்ளேர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீங்கள் நீதிமான்களாக இருந்தா நீங்க எதை விரும்புறீங்க? படிக்கிற பிள்ளைங்க எதை விரும்புறீங்க? நான் நல்லா படிக்கணும், நான் பெஸ்டா இருக்கணும், நான் ஃபர்ஸ்டா இருக்கணும், எனக்குன்னு தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையில நான் அந்த வாழ்க்கையை கடந்து போகணும், என்னுடைய பெஸ்ட்டை நான் கடவுளுக்காக கொடுக்கணும், கடவுள் எனக்கு அந்த பெஸ்ட்டை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, இப்போது இருக்கிறதை காட்டிலும் என்னை கர்த்தர் இன்னும் பெஸ்ட்டா மாற்றுவார். அந்த பெருகுகிற மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க கடந்து வரணும். எப்படா அந்த படிப்பை முடிப்போம், இந்த பாலா போன படிப்பு, எவன் தான் அந்த படிப்பை கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவன் மட்டும் கையில கச்சானாக்க அவன் அடியே. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், யாராச்சும் பிடிக்காதவங்கள, உனக்கு பிடிக்காதவங்க என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் சார், அவனை சேர்ல கட்டி போட்டு பெட்ரோலை ஊற்றிட்டு கொளுத்துவேன், அப்புறம் அணைச்சிடுவேன், திருப்பி கொளுத்துவேன், அணைச்சிடுவேன். வெறி கொண்ட பையில ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு ரொம்ப அவ்வளோ எரியும் வெறிச்சுன்னு கோமா இருக்கு சார். அவன்லாம் ஒரு நிமிஷத்துல செத்துறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா அவன் சொல்லும் போதே நான் பார்ப்பேன், டா பாவி இவ்வளவு வெறி பிடிச்சவனா இருக்கிறான், இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். தம்பி நல்லா இருக்கீங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாவே நடந்துக்கிறது. ஏன்னாக்க வெறுப்பு, சில பிள்ளைங்களுக்கு அப்படிதான், வாத்தியார்ல கண்டாலும் வெறுப்பு. வாத்தியார் உட்கார சேர்ல குண்டூசி வச்சு விட்டுறது. சில பசங்க பட்டாசை வச்சிடுறாங்க. ஒரு வாத்தியார் வந்து உட்கார சேர்ல உட்காந்து குட் மார்னிங் பாய்ஸ் அப்படின்றாரு, குட் மார்னிங் சார் அப்படின்னு 10 வருஷம் போல சரசர வந்து டம்முன்னு வெடிக்குது பாருங்க, சேரோட அப்படியே இது பண்றாரு. அப்படி பார்க்குறேன், அவனுக்கு என்னன்னாக்கா வெறுப்பு வாத்தியார் மேல. இந்த ஆள்னால தான், இந்த ஆள் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னாரு, உங்க பையனை ஒழுங்கா படிக்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் நான் காலேஜுக்கு வர்றேன், சும்மா போறேன், அவனுக்கு என்ன வலிக்குதா, அவனுக்கு என்ன கஷ்டமா இருக்குதா, அந்த ஆளுக்கு என்னவா, இத்தனை பசங்க என்ன மட்டும் பார்த்து இது பண்ணிட்டே இருக்கிறாரு. வெறுப்பு. நான் சொல்றேன், படிக்கிற பசங்களுக்குள்ள வெறுப்பு வரக்கூடாது. அந்த வாத்தியாருக்கு நீங்க பெரிய ஆளாகி சம்பாரிச்சு எவனாச்சும் அந்த வாத்தியாரை போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? பாருப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேசக்கூட விட மாட்டாங்களப்பா. அந்த இடத்துல இருக்கிற வாத்தியார்னால பார்த்துட்டாரு. சில பிள்ளைங்க படிச்சு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சி வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்து லட்சமா சம்பாதிச்சு லக்ஸுரியா லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த வாத்தியார் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாரு, எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வர்றது கிடையாது. ஆனால் வாத்தியாரை சாடிக்கிட்டே இருக்கிறது, இந்த வாத்தியார்னால தான், இந்த வாத்தியார் தான் படிக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் வாத்தியார் படிக்க சொல்றாரு? அவருக்கு ஏதாச்சும் லாபமா? நீ படித்தாலும் படிக்கிறதுனால அவருக்கு சம்பளம் வரப்போகுது. ஆனாலும் அந்த வாத்தியாருடைய மனநிலை என்னன்னாக்க, எப்படினாலும் இந்த பிள்ளைங்க படித்து பெரிய ஆள் ஆகணும். ஏன்னாக்க இந்த பிள்ளைகளை பார்க்கல, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை பார்க்குறாரு. அந்த பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி ஃபீஸை கட்டி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ பிரயாசப்படுறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு தெரியலையே. அந்த பெற்றோருடைய கஷ்டத்தை பார்த்து இந்த பிள்ளையை எப்போனாச்சும் பாஸ் பண்ண வைக்கணும், இந்த பிள்ளை எப்போனாச்சும் வாழ்க்கையில் மேலே கொண்டு வரணும். அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாருனாக்க, அந்த பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஊழியக்காரம். நீங்க வாங்க, வாங்காம போங்க, செய்தி கேளுங்க, கேட்காம போங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் வேலைக்கு போனேன், சம்பளம் வருது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கடவுளை பாடி துதிச்சு ஆராதிச்சு வார்த்தையை தியானிச்சு கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமின்னு சொல்லுங்க. இப்படின்னு உங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய கவனத்தை ஈர்த்து உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, வார்த்தை உள்ள போச்சுன்னா பெருக்கத்தை உண்டாக்கிறோம். பாருங்க, விதை விதையாக இருந்தால் விளையாது, வார்த்தை வார்த்தையாக இருந்தால் வர்த்திக்காது. விதை விதையாக இருந்தால் அது 10 வருஷமா கூட கையிலே வச்சிருங்க. ஏன் வீட்டில் டப்பால் வச்சிருக்கீங்க விதை? ரொம்ப புண்ணியவதிமா நீங்க. அந்த விதையை விதைச்சிருந்தா கூட என்ன விளைஞ்சு வந்திருக்கும். அது விதையாவே வச்சிருந்தேனாக்கா விதையாவே தான் இருக்கும். சில பேர் வார்த்தையை வார்த்தையா வச்சிருக்கிறாங்க. பைபிள் இருக்கிற வார்த்தையை அப்படியே வீட்டில் வச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை எடுத்து நம்பி விசுவாசிச்சு வாயை திறந்து சொல்லும் பொழுது அது வர்த்திக்க கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றும் சார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அற்புதமான வார்த்தைகள். மனிதனுடைய வாழ்க்கையை மெருகேற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்க பெருகுவீங்க. இப்போது இருக்கிறதை காட்டிலும் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாரு. நாளைக்கு நீங்க இன்னும் நல்லா தான் இருப்பீங்க. நீங்க மோசமா போக மாட்டீங்க, கெட்டு போக மாட்டீங்க, குறைவுக்குள்ள போக மாட்டீங்க. எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். இதுக்கப்புறம் நல்லா நடக்கும் உங்க வாழ்க்கையில. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நன்மையானவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜப்பான்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்களாம்.
என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கனாக்க, ஒரு மீனை பிடிச்சு ஒரு சின்ன கண்ணாடி குடுவைக்குள்ள, ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அந்த மீனை போட்டாங்களாம். ஒரு மாசம் பார்க்குறாங்க, அந்த மீன் வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சாம். சரி வளர்ந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வளரவே இல்லை, நின்றுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு டேங்க், சின்ன ஃபிஷ் டேங்க் வாங்கி அந்த மீனை தூக்கி ஃபிஷ் டேங்க்ல விட்டாங்களாம். அந்த ஃபிஷ் டேங்க்ல விட்டோன்னே அந்த மீன் என்ன பண்ணுச்சுனாக்கா, 3 மாசம் 1 மாசம் வளர்ந்துட்டு அப்புறம் வளராத மீன் திருப்பியும் வளர ஆரம்பிச்சிச்சான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துச்சான். நோட் பண்ணாங்களாம், என்னடா இது ஃபர்ஸ்ட் வளர்ந்து நின்றுச்சு, இப்போ திருப்பி வளருது. சரி, இந்த டேங்க்ல இருந்து எடுத்து ஒரு பெரிய தண்ணி தொட்டியில அந்த மீனை போட்டாங்களாம். அந்த மீன் என்ன பண்ணுச்சுனாக்க, இந்த டேங்க்ல வளராத மீன் இந்த தண்ணி தொட்டியில போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்து நின்றுச்சான். அதுக்கப்புறம் வளரலையா. என்னடா இது, அதுக்கப்புறம் திருப்பி வளரல, நின்றுச்சு. அவர் தூக்கி ஒரு குளத்துல போட்டாங்களாம். குளத்துல போட்டோன்னு என்ன ஆயிடுச்சுனாக்க, அந்த குளத்துக்கு ஏத்தாது போ தன்னுடைய வளர்ச்சியை அதிகமாக்கி கொண்டு கடந்து போச்சான். மீன் பெருசாச்சான். அப்போ அந்த கண்டுபிடிப்புல சொல்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ல, அந்த மிருகங்களும் உயிரினங்களும் தங்கள் வாழ்க்கை வாழும் இடத்திற்கு ஏற்றாற்போல் தங்களை சுருக்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை தேவன் அந்த உயிரினங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா. ஒரு மீனை சின்ன இடத்துல வச்சீங்கன்னா கொஞ்சம் தான் வளரும். அதோட பெரிய பெரிய இடத்திற்கு அதை ஷிஃப்ட் பண்ணும் பொழுது அதனுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல அதை நீங்கள் அடாப்ட் பண்ணும் பொழுது அதனுடைய வளர்ச்சியை அது சுருக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னாக்க அதனுடைய இடத்தை பார்த்து தன்னுடைய வளர்ச்சியை சுருக்கி கொள்ளுது. ஏன் சுருக்கி கொள்ளுதுனாக்க, அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள அந்த மீன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுனாக்க அது சுத்துற வேகத்துக்கு என்ன, கண்ணாடி பாத்திரம் உடஞ்சுனாக்க அது உயிர் போயிடும். அதனால என்ன பண்ணுதாக்க, தன்னுடைய வளர்ச்சியை சுருக்கி கொள்ளுதான். ஆனால் அது பெரிய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக அது தன்னை வளர்த்து கொண்டே அது பார்க்குது, சுத்தி பார்க்குது. ஓ, இது பெரிய இடம், நம்மளால நல்லா வளர முடியும்ட்டு நிறைய ஆகாரத்தை சாப்பிடுதான். அது இன்னும் புஷ்டியாகி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறதா. உயிரினங்கள் தங்கள் வாழ்விடத்திற்கு ஏற்றார் போல் தங்களை சுருக்கி வாழக்கூடிய மனநிலையை தேவன் அதுகளுக்கு கொடுத்திருக்கிறது போல, மனிதனுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், மனிதனுடைய எண்ணம் எவ்வளவு பெரிதாகிறதோ அவ்வளவு பெரிதாய் அவன் வாழ்க்கை சிறந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசிச்சேன் நான், வால் கிளாக் குறித்து பேசணும், ஃபேனை குறித்து பேசணும், ஏசியை குறித்து பேசணும். அதுக்கப்புறம் டப்புன்னு நின்று போச்சு. ஆண்டவரே, எதையுமே காத்த முடியலையா உங்களுக்கு? இன்னைக்கு மீனை குறித்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. மீன் எல்லாரும் கட்டாயம் மீன் கடைக்கு போவீங்களே, மீன் வாங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் மீன் சாப்பிடலனாக்கா தோஷம். மீன் சாப்பிட்டே ஆகணும் வாரத்தில் ஒரு நாளாச்சும். அப்போ மீன் கடைக்கு போகும்பொழுது அந்த மீனை பாருங்க, அந்த மீன் சின்னதாக இருக்கும் போது ஒரு இடத்துல இருந்துச்சு, அது ஒவ்வொரு இடத்துக்கா ஷிஃப்ட் ஆக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது போல, நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை தேவன் பெரிதாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. மனுஷனும் தான் இருக்கிற இடத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை சுருக்கி கொள்றான் பாருங்களேன். தன் கையில் இருக்கிற பணத்திற்கு ஏற்றார் போல, தன்னுடைய வாழ்விடத்திற்கு ஏற்றார் போல, தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய தேவைகளை சுருக்கி, தன்னுடைய ஆசைகளை சுருக்கி, தன்னுடைய எதிர்பார்ப்புகளை சுருக்கி அவன் சுருக்கி வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அவன் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தேவன் அவனை பார்த்து சொல்லுவாரு, நீ குறுகுகிற ஜாதி அல்ல, நீ பெருகுகிற ஜாதி. ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். சார், நீங்க ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுதெல்லாம் உங்களுடைய எண்ணங்களை தேவன் பெரிதாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? மிருக ஜீவன்கள் இடத்திற்கு ஏற்றார் போல் தங்கள் வளர்ச்சியை சுருக்கி கொள்ளும், மனிதர்கள் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் தங்கள் வளர்ச்சியை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் ஆலயத்தில் வந்தீங்கன்னாக்க, போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வசனத்தை பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லை? போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி என்ற வார்த்தைக்கு எங்களுக்கு நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டப்போ தப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்து அப்படியே வளர்த்துட்டாங்க. என்ன படிச்சுக்கிற 10வது, போதும் முகர கட்டிக்கு, அதோடு நிறுத்து. போதும் என்கிற மனதுடன் கூடிய கடவுளை தேடு, பைபிளை படி, செபி, வேதத்தை வாசி, கடவுளுக்கு உண்மையாயிரு. நாளை கடவுள் வந்தா நீ போவியா? படிச்சனையா, படிப்பை மூட்டை கட்டி ஓரமா வச்சிரையா, போதியா, என்ன சம்பளம் வாங்குற? 10,000 வாங்குறையா? போதும் என்கிற மனதோடு கூட கத்தரை தேடு, அப்பதான் நீ பரலோகத்துக்கு போய் சேருவ அப்படின்னு சொன்னோன்னா, அந்த 10,000 ரூபாய் சம்பளத்தையே பெரிய காசு நினைச்ச வாழ்க்கை அப்படியே ஓடின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, எப்போ ஒரு மனுஷன் போதும்னு சொல்லணும் அப்படின்னாக்க, நீதியின் வழியில வரக்கூடிய வருமானத்தை தாண்டி அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் பொய்யினாலும் புரட்டினாலும் ஏமாற்றுகிற காரியங்களினாலும் வரக்கூடிய அதிகமான பணங்கள் வரும் பொழுது, இதை நீ சொல்லு, உனக்கு நான் கொடுக்குறேன், இதை செய்யி, நான் பண்ணிடுறேன், ஒன்றும் இல்லை, ஒரு கையெழுத்து மட்டும் போடு,
அவரை எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கையெழுத்து போடு, உனக்கு 5 லட்ச ரூபா நான் வாங்கி தர்றேன். யோசிச்சு பார்ப்பாங்க, ஒரு கையெழுத்துக்கு 5 லட்ச ரூபாயா? ஒரு கையெழுத்துக்கு 5 லட்சம் இல்ல, வாழ்க்கை முழுக்க உன்னை சிக்க வச்சிருவான். நீ போடுற ஒரு கையெழுத்து உன் தலையெழுத்தை மாத்திரும். ஒன்றும் இல்லையா, இவர் எனக்கு தெரியும்னு மட்டும் சொல்லுங்க, நீங்க கையில் 1 லட்சம் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அங்கே ஒருத்தர் கேமராவில் எடுத்துக்கிட்டே இருப்பான். அது இவருக்கு தெரியாது. இவர் தெரியுமாங்க உங்களுக்கு? நல்லா தெரியும் சார், நேற்று நான் அவரு டீ சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் அவரு. நீ போப்பா, அமுச்சு விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து அவன் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கும் பாருங்க. அதனால தான் கடவுள் சொல்றாரு, அநீதியினால் வரக்கூடிய பணங்கள் உன் இடத்துல வரும் பொழுது, தவறான காரியங்களை சொல்லி உனக்கு பணங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்ப நீ சொல்லணும், போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்திய, இதனால வரக்கூடிய ஆதாயம் எனக்கு வேண்டாம், இதை தாண்டி என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை. ஆமா, கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தானாக்கா அதுல வேதனை இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பார் சார். அப்ப நீங்க பெருகணும்னு தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு எண்ணங்கள் பெருசாகணும் முதல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்னாக்கா, எப்படா அந்த படித்து பாலா போன படிப்பை முடிச்சுட்டு வெளியே வருவோம்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, எதற்காக என்னை எங்கள் அம்மா வயத்தில் உருவாக்கினீங்களோ, என்ன படிப்பு நான் படிக்கணும் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ, அதை சிறப்பாக படிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் சிறப்பாக படிக்கணும் ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனை நான் மாறி எந்த இடத்துக்கு போனாலும் இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உயர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய படிப்பை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேலை செய்கிறவங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சோம், ஏதோ சம்பளத்தை வாங்கணும், வாழ்க்கையை ஓட்டணும், வீட்டு வாடகை கொடுத்தோம், கரண்ட் பில் கட்டணும், டியூ கட்டணும், வாழ்க்கையை அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். அந்த மனநிலிருந்து வெளியில் வாங்க ஆண்டவரே. நான் பெருகணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நான் பெருகணும், நான் பெருகணும் ஆண்டவரே. என் எண்ணத்தை பெருசாக்குங்க ஆண்டவரே. நான் பெருகுகிற ஜாதி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களை சிதறடிக்கும், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களை சிறகடிக்க செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வெறுக்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இந்த கல்யாணத்துக்குலாம் போனா, இந்த மாதிரி டைம்ல கல்யாணம் வைக்கிறாங்கல்ல, நம்ம பிரபுக்கு எப்போ சிஸ்டர் கல்யாணம் வச்சாங்க? இந்த மாதிரி டைம்ல தானே பிரபு பிரதர் கல்யாணம் வச்சாங்க. பிரபு பிரதர் கல்யாணத்துக்கு போனோம். ஹால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஏசி, சிலு 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 அப்படியே ஒரே என்ஜாய் பண்ணோம். சாப்பிடலான்ட்டு பிரியாணி சாப்பிடலான்ட்டு உள்ளே போகிறோம், பார்த்தா வெறும் ஃபேனை போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த சூடு பிரியாணிக்கும் அந்த ஹீட்டு காற்றுக்கும் பிரியாணி நல்லா இருக்கு, மூஞ்சிலேருந்து வடிஞ்சு எதில் விழுகுது? இலையில விழுகுது. தண்ணி தொளிக்கிறதுக்கு முன்னாடி இலை ஈரமாக இருக்கு. பார்க்குறான், என்னடா தண்ணி தொளிக்கிறதுக்கு முன்னாடி இலை ஈரமாக, வேர்த்து கொட்டுது. பக்கத்து விமல் அவன் இப்படி பண்ண அப்படி பண்ணுறானுங்க. அந்த ஹீட்டில் அந்த பிரியாணியை சாப்பிட்றதா இல்லை சீக்கிரம் முடிக்கதான்ற எண்ணத்துக்குள்ளே கடந்து போயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அப்படியே ஊற்றுது. அப்படியே ஊற்றுனா கூட எனக்குள்ள ஒரு சில்னஸ் இருக்குது. என்னன்னாக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்னும் 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 என் மக்களை பெருக்கத்துக்குள்ள நடத்துகிற வரைக்கும் அந்த வார்த்தைகள் அவருடைய ஆவியோடு கூட கலக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பெருகிற வரைக்கும் உங்களை கர்த்தர் விடவே மாட்டார். நீங்க கட்டாயம் பெருகுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களை சிதறடிக்கும், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் எண்ணங்களை சிறகடிக்க செய்யும். எத்தனை பேருக்கு சிறகடிக்க ஆசை? ஹல்லேலூயா. எண்ணங்கள் சிறகடிக்கணும் அப்படின்னாக்க என்னங்க, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணங்களை ஒரே இடத்துல வச்சிடாதீங்க. என் வாழ்க்கை இதுதான், என் வேலை இதுதான், என் குடும்பம் இதுதான், என் வருமானம் இதுதான், இப்படிதான் சார் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்துடாதீங்க. உங்க எண்ணங்களை சிறகடிக்க செய்யுங்கள். சிறகடிக்கிறதுன்னு என்னங்க, ஒரு பறவை தான் இருக்கிற இடத்திலிருந்து பல இடங்களுக்கு கடந்து போகிறது. ஆமாவா இல்லைங்களா? ஆமா, அது வந்து ஒரு பைக் மேலேயும் உட்காரலாம், கரண்ட் கம்பி மேலேயும் உட்காரலாம், ஒரு மரத்து மேலேயும் உட்காரலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா அதுக்கு சிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே உங்களுடைய எண்ணங்களுக்கும் தேவன் சிறகுகளை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் சிறகடிக்கும் பொழுது, அதான் நீங்க படுகிற ஆசைகள், எதிர்பார்ப்புகள், உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள், அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் மனிதர்களிடத்துல போய் சொன்னீங்கன்னாக்க செதறடிப்பாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற நாய்க்கு வாழை கடவுள் அளந்து வச்சார்ல, அதே போல உனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், நீ எவ்வளோ படிக்கணும், வச்சார்ல நாய்க்கு வாழை அளந்த மாதிரி உனக்கும் அப்படி தான் வச்சுக்கிறாரு. மனுஷங்களிடத்தில் போய் உங்களுடைய ஆசைகளை ஷேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது? மனுஷர்கள்கிட்ட
உங்களுடைய ஆசைகளை ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ண என்ன பண்ணுவாங்க? சிதறடிக்க பண்ணுவாங்க, சுக்குநூறு ஆக்குவாங்க. உனக்கு அது வராது, உனக்கு அது நடக்காது, உனக்கு அது கிடைக்காது, உனக்குலாம் அது வருமா, உனக்குலாம் அது கிடைக்குமா, இருக்கிறத விட்டுற போற, அமைதியா இரு, இது போதும்னு நினைச்சுக்கோ, இப்படியே வாழ்க்கையை ஓட்டு அப்படின்ட்டு மனுஷர்களிடத்துல போய் உங்களுடைய ஆசைகளை சொன்னால் உங்களுடைய ஆசைகளை சிதறடிப்பார்கள். ஆனால் உங்களுடைய ஆசைகளை உங்கள் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய எண்ணங்களை சிறகடிக்க செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை பேருடைய எண்ணங்கள்ல நல்ல காரியங்கள் நடந்தா நல்லா இருக்கும் ஐயா, என் வாழ்க்கையில இது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஐயா, இது கிடைச்சா நல்லா இருக்கும் ஐயா, இது நடந்தா நல்லா இருக்கும் ஐயா, நான் இப்படிப்பட்ட இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் ஐயா, இதெல்லாம் என் வாழ்க்கையில ஆசை வச்சிருக்கிறேன் ஐயா, ஆனா அதெல்லாம் எப்படி நடக்கும் என்னன்னு தெரியலையா, ஆனாலும் கடவுளை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே, உங்கள் எண்ணங்களை சிறகடிக்க விட்டு கொண்டு இருக்கிறீர்களே, அந்த எண்ணங்களை சிறையாக்கிறாதீங்க. நமக்கு வராது, நமக்கு கிடைக்காது, ஆயுசு நாட்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கை மாறாது, இதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை இருக்குமா, இதுக்கப்புறமா என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ற ஒரு பேக் ஸ்லைடுக்குள்ள போயிடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களை சிறப்பிக்கிற சிறகடிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உதவியாக இருந்து கொண்டே இருக்கிறது. யோசேப்புக்கு 17 வயசுல சொன்னாரு கடவுள், உன்னை பெரிய ஆள் ஆக்கொண்டான்னு. 30 வயசு வருது, அதற்குரிய ஜாடையே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படியே சோர்ந்து போய் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். ஆனால் தேவன் ஏற்ற நேரம் வரும் பொழுது அவனை சிறகடிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு சிலரோடு கூட. நீ சிறகடிக்கிற நேரம் வந்துருச்சு, உன் சிறகுகள் முளைக்க துவங்கி இருக்கிறது, உன் சிறகுகளை நீ அடிக்க போகிற, நீ சிறகடித்து பறக்கும் பொழுது நீ எங்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அந்த இடத்திற்கு உன்னை நான் கொண்டு போகக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்கி நின்றது, அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்கி நின்றது, எல்லாரும் வணங்கி இருந்தாங்க. பெரிய சொப்பனத்தை கடவுள் கொடுத்தாரு, பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு. அதனுடைய சின்ன ஒரு காரியம் கூட நடக்காதது போல அவன் வாழ்க்கை முழுவதும் வெறுமையாய் இருந்தது. ஆனாலும் அவன் பெருகுகிற சாதி. ஹல்லேலூயா. அவங்க தாத்தாவுக்கு சொல்லியிருந்தாரு, ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாரு? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவங்க அப்பாவுக்கு சொல்றாரு ஈசாக்குக்கு, அவங்களுடைய மகனுக்கு யாக்கோபுக்கு சொல்றாரு, யோசேப்புக்கு அந்த வார்த்தை வந்து நிறைவேறுது, நீ பெருகுகிற சாதி. ஹல்லேலூயா. சார் நான் சொல்றேன் சார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பல தலைமுறைகள் தாண்டி வேலை செய்யும் என்றால், சிலுவையில எனக்காக தேவகுமாரன் மரித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பல தலைமுறைகளை தாண்டினாலும் நான் விசுவாசிக்கும் பொழுது அது எனக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் ரெண்டு பக்கம் கையை தொட்டு பார்த்துக்குங்க, தொட்டு பாருங்க. ஊசி போட்டதுக்காக இல்லை, கிடையாது, சிறகுகளை உங்களுக்கு தேவன் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. சிறகுகள் அடித்து நீங்கள் பறக்க போகிறீர்கள். அந்த பறவைகள், அந்த தாய் பறவை குஞ்சு பொரிச்சு அந்த முட்டையிலேருந்து அந்த குஞ்சு வெளியில வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குஞ்சு பறக்கக்கூடிய நாட்கள் எப்படி வரும்ன்றத அந்த தாய்ப்பறவை பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த தாய்ப்பறவை அந்த குஞ்சுகளுக்கு எப்போ சிறகுகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கிறது, எவ்வளோ தூரம் அந்த சிறகு முளைத்தா அதனால பறக்க முடியும் என்பதை தாய்ப்பறவை அறிந்து கொண்டிருந்து அது என்ன பண்ணுனாக்க, சிறகுகள் 70-80% வளர்ந்த உடனேயே அது சுமந்து கொண்டு போய் என்ன பண்ணுனாக்க பறக்க ட்ரைனிங் கொடுக்குமா. ஏன் அப்படின்னாக்க, இன்னும் நீ என்னைய நம்பியே இருக்கக்கூடாது, நீயாய் பறக்க ஆரம்பிக்கணும், உன்னுடைய உணவுகளை நீ தேட ஆரம்பிக்கணும், நீ விரும்புகிற இடத்துக்கு, நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு நீ போயிட்டு வரணும், நீ என்ஜாய் பண்ணணும் லைஃப் பண்றதுக்காக தாய்ப்பறவை அந்த சிறகுகள் முளைத்து வளர்ந்த உடனேயே அந்த குஞ்சுகளை பறக்க செய்யுமா. பறக்க செய்து சில கீழே விழுகுங்க, அடிபடும், மறுபடியும் தூக்கும், மறுபடியும் கூட்டு கொண்டு வரும், சாப்பாடு கொடுக்கும், மறுபடியும் அதை பறக்க வைக்கும். அந்த சிறகுகள் ஃபைன் ஆன பிற்பாடு அந்த கூட்டில் இருந்து தாய்ப்பறவை அந்த குஞ்சை வாலண்டியரை வெளியே தள்ளுமா. போய் நீ எடுத்துட்டு வா. மம்மி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கு மம்மி. இன்னைக்கு குழந்தைங்க, எத்தனை வயசு குழந்தைங்க சொல்லுது? 20 வயசு குழந்தைங்க சொல்லுது, மம்மி கொஞ்சம் காஃபி கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்களேன். காஃபி போடுறது எவ்வளோ பெரிய வேலை. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து தண்ணியில் போட்டு, சில பேர் பார்க்குறாங்க
பிரதர் நல்லா டீ போடுவார் போல. என் ஒய்ஃபு போடுறத நான் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. ஃப்ரிட்ஜில் இருந்து பாலை எடுத்து தண்ணியில் போட்டு திருப்பி எடுத்து அதை பீச்சி அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு டிகாஷனை போட்டு அதை கொதிக்க வச்சு அதுக்கு சர்க்கரையை போட்டு அதை எடுத்து வச்சு எல்லாம் பண்ணி கொஞ்சம் டீயை சூடு பண்ணி குடித்தாதான் என்ன. நோ மம்மி ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு, நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி எனக்கு கொடுங்க, அப்போ தான் குடிப்பேன். பறவைலாம் என்ன பண்ணு தெரியுங்களா, எட்டி விடும் டபார்னு ஒரு அடி. கூட்டு மேலே உட்காந்துருக்கும் மரத்து மேலே எட்டி விடும் பாருங்க, அப்படியே பாய் ஐயா ஐயான்னு கத்தும், திரும்பி கூட பார்க்காது. அம்மா திரும்பி பார்க்கறது அந்த தாய் பறவை பார்த்துச்சுன்னு வச்சுன்னா இன்னும் சவுண்டு ஜோராக கொடுக்குமா, தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கும். இது இந்த பக்கம் பறந்து போயிடும், தட்டி விட்டுட்டு அது கீழே விழுந்து அந்த கிளைகளுக்குள்ள இலைகளுக்குள்ள மாட்டி அடிபட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு பார்க்கணும் யாரும் பார்க்குறாங்களான்ட்டு. நல்ல வேலை சட்டை கிழிஞ்சது யாரும் பார்க்கல அப்படின்னு திருப்பி என்ன பண்ணுனாக்கா அது பறக்க ஆரம்பிக்குமா. பறந்து 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 அதுக்கு தெரியும் எங்கள் அம்மா எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னால் பறக்க முடியுன்றது எனக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் இந்த மாலை வேளையில் கர்த்தர் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. உன் சிறகுகள் முளைச்சிருச்சுடா, உன் சிறகு முளைச்சிருச்சு, உன் சிறகு முளைச்சிருச்சுமா. நீ மற்றவங்கள்ட்ட போய் ஜெபிக்கிற ஆள் கிடையாது. நீ ஜெபிச்சா அநேகருக்கு சுகம் வரும். நீ மற்றவர்களிடத்துல போய் உன் குறைய சொல்லுகிற ஜாதி கிடையாது, நீ பெருகுகிற ஜாதி. நீ மற்றவர்களிடத்துல போய் எனக்காக இதை பண்ணுங்கன்னு கேட்கிறவன் கிடையாது, அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவனாய் தேவன் உன்னை மாற்றி இருக்கிறார். நீ பெருகுகிற ஜாதி, நீ பெருகக்கூடியவன். உன் சிறகுகளை தேவன் இன்றைக்கு முளைக்க செய்திருக்கிறார். நீ அறியாத ஒருவர் உன் நடுவிலே உனக்கு சிறகடிக்க வேண்டிய சிறகுகளை தேவன் இன்றைக்கு முளைக்க செய்து கொண்டிருக்கிறார். அந்த சிறகுகள் நீ விரும்புகிற இடத்திற்கு உன்னை கொண்டு போகும். நீ ஆசைப்படுகிறதை உன்னை அனுபவிக்கும்படி செய்யும். தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய சிறகுகளை இன்றைக்கு தேவன் உனக்கு முளைக்கும்படியாய் செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 ஆண்டவர். என் சிறகுகளுக்காய் நன்றி ஆண்டவரே, என் சிறகுகளை முளைக்க செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஷகபாதரியா ஓ ஷபலிபரி பதி நகரபரா. நான் உன்னை காண்கிற தேவன், உன் சிறகுகளை நான் முளைக்க செய்திருக்கிறேன், உன் சிறகுகளை நான் முளைக்க செய்திருக்கிறேன். நீ அநேக இடங்களுக்கு கடந்து போக போகிறாய். You are going to reach more heights. நீ உயர்ந்த இடங்களுக்கு உனக்கு நான் கொண்டு போக போகிறேன். நீ உயர்ந்த இடங்களுக்கு பறக்க போகிற. கழுகு உயர்ந்த இடத்தில் உயர்ந்த காரியங்களை செய்கிறது போல, உயர பறக்கிறது போல, இன்றைக்கு உனக்கு கழுகை காட்டிலும் விசேஷித்த சிறகுகளை தேவன் கொடுக்கிறார். நீ கழுகு பறக்கிறதை காட்டிலும் உயரமாய் பறக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. கழுகை பார்த்து ஆச்சரியப்படுகிறவன் அல்ல, கழுகு உன்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே உன் வாழ்க்கையை நான் மாற்றக்கூடியவராக இருக்கிறேன். அதற்கான சிறகுகள் இன்றைக்கு முளைத்திருக்கிறது. உன் சிறகுகளை அடித்து நீ பறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். நன்றி 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 தகப்பனை. கொடுத்த சிறகுகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறகுகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எங்களை சிறகடிக்க செய்கிற தேவனுக்கு கோடி நன்றி ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், சீக்கிரம் வேகமாக வாசிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. போதும். என்ன ஜாதியாக்கி? பெரிய ஜாதியாக்கி. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆனா இருக்கிறது யாருனாக்கா ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் கிட்ட வந்து கடவுள் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அவன் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனால் தேவன் கொடுத்தது பல காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருந்தாரு. இன்னொரு வசனம் 13:16. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பாருங்க, இந்த பெருக்கம்ன்ற கான்செப்டை மனிதனுக்கு தேவன் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பாருங்களேன், மனுஷனுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. ஏன்னாக்கா மறந்து போயிடறான். அவனுக்கு மறதி அதிகமாக இருக்கனால மறதி தேசிய வியாதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், மறதி தேசிய வியாதி. உணர்வு இன்மை கிறிஸ்தவர்களின் வியாதி. ஏன்னா கோயிலில் வந்து உணர்வு இல்லாமல் இருப்பாங்க, கோயில் இருக்கிறன்ற உணர்வு இல்லாமல் இருப்பாங்க.
அது வந்து ஒரு வியாதி. அந்த வியாதி எப்படி போகும் அப்படின்னாக்கா, தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தரை பாடி துதிச்சு ஆராதிச்சு அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான் அந்த வியாதி போகக்கூடியதா இருக்குது. அதே போல ஆபிரகாமுக்குள்ள மறதின்ற காரியங்கள் இருக்கிறது. அதை அறிந்த தேவன் அவனை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, நீ பெருகக்கூடியவன்றதை ஞாபகப்படுத்துகிறாரு. அடுத்து 17:2 வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் திருப்பி என்றார். திருப்பி திருப்பி ஒருத்தங்கிட்ட வந்து ஒரே காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட வர்றேன், ஒரே காரியத்தை நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு சலிப்பும் புளிப்பும் வருமா வராதா? சொல்லுங்களேன். ஏன்னா வந்து போர் அடிக்கிறாங்க, ஒரே பூமரா இருக்குது, ஒரே வார்த்தையை சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு கோவப்படுத்திக்கலாம் மாட்டீங்களா? ஆனா கடவுள் பாருங்களேன், ஆபிரகாம் கிட்ட அடிக்கடி 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 வந்து நீ பெருகுவ 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 சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னாக்கா, அது அவனுடைய உள்ளத்துல பதியணும், அவன் எண்ணத்துல பதியணும், அவனுடைய ஆசையா மாறணும், அவன் பெருகணும் அப்படின்ற மனநிலைக்குள்ள கடந்து வரும் பொழுதுதான் தேவன் பொருக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசந்த வேமா வாசிங்க. 22:17. இந்த 4 காரியங்கள் ஆபிரகாமு கிட்ட கடவுள் சொன்ன காரியங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். ஹல்லேலூயா. போதும். பெருகன்ற வார்த்தை மட்டும் நோட் பண்ணிட்டீங்களா? எத்தனை இடத்துல வருது? 4 இடத்துல ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்கி பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். ஏன் ஆண்டவர் அவங்ககிட்ட அத்தனை முறை பெருக்கத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்க, டேய், ஒரு மனுஷன் என்னை நம்ப ஆரம்பிச்ச உடனே அவன் நான் ஏதாச்சும் செய்வான்னு நினைக்கிறான். நான் ஏதாச்சும் செய்வேன், ஆனா என்ன செய்வேன் அப்படின்னாக்க அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுள் எனக்கு ஏதாச்சும் செய்வார்னு நினைக்கிறேங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்ல அவர் என்ன செஞ்சாலும் ஓகே. சில பேர் கல்யாணத்துல போயிட்டு வெறும் கவரை கொடுத்துட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வெளியில 1000ன்னு போட்டுருவாங்க. கவரை மடிச்சு உள்ளுக்குள்ள டூப்ளிகேட் நோட்டு இருக்கும், உள்ள வச்சு கொடுத்து வந்துருவாங்க. வீட்டான ஒரு சில பசங்க இருக்கிறானுங்க, ஏரியால கல்யாணம் நினைச்சுனா போதும், டீப்பா டெஸ்ட் பண்ணிப்பானுங்க, வெறும் கவர் எடுத்துட்டு போயிட்டு போஸ் வேற கொடுப்பானுங்க, கொடுத்து சாப்பிட்டு வேற திருப்தி வரும். டேய், ஏன்னா யாரா கல்யாணம், யாருக்கு தெரியும்? ஏன்னா யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணீங்கன்னாக்கா மொயெல்லாம் கொடுத்துருக்கோண்ணே. எவ்வளோ கொடுத்தீங்க? வெறும் கவரை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அட பாவிங்களா, வெறும் கவரை இடம் கொடுத்துட்டு வந்தீங்க, யாருக்குன்னா தெரிய போகுது? 1000 500 எழுதி கொடுத்துருக்குறோம், மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆச்சு, அவன் தலைவலி, நமக்கு என்ன? அதே போல சில பேர், ஐயா கடவுள் ஏதாச்சும் செய்வான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயா என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐயா ஏதாச்சும் செய்வார்னு வெறும் கவரை கொடுத்துட்டு போகிற கதை தான் வாழ்க்கையில். கடவுளை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் எதிர்பார்த்தான், கர்த்தர் தருவான் நம்பினான், அப்படியே நாட்கள் ஓடிச்சு. ஆனால் கர்த்தர் பெருக பண்ணுவார் அப்படின்ற அந்த கான்செப்டுக்குள்ள இருந்து அவன் வெளியில் வர ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எப்பொழுதுலாம் அவன் கிராஃபு குறையுதோ அப்போல்லாம் அவர் கூட்டுறாரு. எப்படி ஃபோனில் சார்ஜ் கம்மியாகுதோ எப்படி சார்ஜ் போடுறீங்களோ அதே போல் நீங்கள் எப்போல்லாம் ஒரு காரியத்திலேருந்து அப்படியே குறையிறீங்களோ அப்போல்லாம் திருப்பி தேவன் உங்களை தூக்குவார். ஏன் அப்படின்னாக்க, உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு யோசிச்சிருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாய் மறுகிற வரைக்கும் உங்களை அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆபிரகாம் கிட்ட 4 டைம் வந்து சொல்றாரு, அவனை பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன். ஏன் பெருக்கம் என் வாழ்க்கையில் இல்லைன்னு நான் சோர்ந்து போயிடக்கூடாது. என்னை பெருக பண்ணுகிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் கடவுள் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுவார், உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். உன்னை நான் பெருக பண்ணுவேன். இது எப்படி நடக்கும் ஆண்டவரே? நடக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு, விசுவாசிக்கிறது உன்னுடைய பொறுப்பு. அப்போ ஆபிரகாம் 4 முறை சொல்றாரு. ஈசா கிட்ட எத்தனை முறை சொல்றாரு பாருங்க? 26:5. ஆதியாகமம் 26:5. நன்றி ஆண்டவர். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. போதும், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. பாருங்க, அந்த கடவுள் அந்த வார்த்தையை விடவே மாட்டாரு பாருங்களேன். சில பேர் சண்டை போடும் பொழுது எதிர்பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவ்வளோ பெரிய சண்டையில் ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ சொன்னால பிச்சைக்காரின்னு என்னை சொன்னால, நான் பிச்சை எடுத்துட்டா தெரியல, என்னை எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவா? பிச்சைக்காரின்ற வார்த்தைக்கு அப்புறம் நிறைய வார்த்தை சொன்னாங்க, அறிவு கட்டும், முண்டம், தண்டம், அதெல்லாம் விட்டுருவாங்க, அதெல்லாம் வலிக்கல. பிச்சைக்காரி அப்படின்ற வார்த்தை எப்படி சொன்னான்? எத்தனை வருஷமா? 15 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறது. அந்த 1900 அப்படின்னு யாராச்சும் பேசினாலே நான் சொல்லிடுவேன், நான் கிளம்புறேம்மா. 1900 என்ன சுதந்திரத்துக்கு போறீங்களா 2 பேரும் நடந்து? என்ன நடந்துச்சு இன்னைக்கு, என்ன நடந்துச்சுன்னு பேசுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேசுங்க. யா அப்படிலாம் கிடையாதுயா. 1965 பார்த்தீங்கன்னாக்கா என்னை அசிங்கப்படுத்தினாங்கய்யா, என்னை கேவலப்படுத்தினாங்கய்யா. அவங்க அன்னையோட முடிச்சுட்டு போயிட்டாங்க.
நீ 15 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிற. அசிங்கப்படுத்துனாங்க ஐயா, கேவலப்படுத்துனாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்குள்ள வெறுப்பும், கோபமும், எரிச்சலும், காய்மகாரமும், பகையும் இருந்து கொண்டே இருக்கும். தவறான வார்த்தைகளை தலைமுழுகுங்கள். அல்லேலூயா. தவறான வார்த்தையை தலைமுழுகிருங்க. வேணாம் வேணாம் வேணாம், அது நமக்கு தேவையில்லாதது. என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட ஒரே வார்த்தையை பிரஸ் பண்றாரு, பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஈசாக்கு கிட்ட, அவன் பையன் கிட்ட வருகிறார். அவன் பையன் கிட்ட வரும்போதாச்சும் கொஞ்சம் ஸ்டைல மாத்தி சொல்லக்கூடாது, அதே ஸ்டைல்ல பேசணும். அதே ஸ்டைலு, அதே ஸ்லாங்கு, அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு. வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இன்னொரு வசந்த வேமவாசிங்க 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனை ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அப்பா கிட்ட பேசினாரு, அடுத்து பையன் கிட்ட என்ன பேசுறாரு? பெருக பண்ணுவேன். இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஒரு மனுஷன் பெருகணுன்றதுக்காக அவர் எவ்வளவு பிரயாசப்படுகிறார் பாருங்களேன். இப்போ நான் இங்க நின்று 1 மணி நேரம் வேர்க்க வேர்க்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கு மைக் கொடுத்தாங்க, மைக் விடவே கூடாது. 1 மணி நேரம் தண்ணி குடிச்சாச்சும் பேசிடணும். சில சபைகளுக்கெல்லாம் போயிட்டு இந்த செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி குடிச்சு பேசுவார் ஊழியக்காரர். என்னதான் ஆச்சுனாக்கா விடக்கூடாது ஐயா, 2 மணி நேரம் பேசி ஆகணும் ஐயா. ஐயா நீ 2 மணி நேரம் பேசணும்னு அவசியம் கிடையாது. 2 மணி நேரம் பேசுகிற காரியங்கள் பிரயோஜனமாக இருந்தால் பேசுங்க. ஆனால் 2 மணி நேரம் பேசணும்னு டைம் கொடுத்துட்டாங்களேன்ட்டு நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். அந்த சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுது கடவுளாடி பார்ப்பாரு, சிங்கப்பூருக்கு போ, சிங்கப்பெருமாள் கோயில் ரோடு போ, என்ன நடந்துச்சுன்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு பாப்பா அப்படின்வாங்க. அதே போல் கடவுள் ஆபிரகாமுக்கிட்ட வந்து சொல்கிறாரு பெருக பண்ணுவேன்ட்டு, அடுத்து யார்கிட்ட வந்து சொல்கிறாரு? ஈசாக்கு கிட்ட அதே வார்த்தையை சொல்கிறாரு. அடுத்து அவங்க பையன் யாக்கோபு இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்டயாச்சும் கொஞ்சம் மாற்றக்கூடாதா? அவங்ககிட்டயே அதையே தான் சொல்கிறார். எடுத்து வாசிங்க 28:14. நன்றி ஆண்டவர். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அண்ணா சொல்றாரு பாருங்க, இப்பதான் கொஞ்சம் மாத்திருக்கிறார், ஸ்டைல கொஞ்சம் மாத்திருக்கிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். தூளை போல, அப்படின்னாக்கா பெருகி இருக்கும். பூமியில இருக்கிற டஸ்ட் போல உன் சந்ததி பெருகி இருக்குன்றாரு. அப்போ கடவுள் ஆபிரகாம் கிட்ட, ஈசாக்கு கிட்ட, யாக்கோபு கிட்ட தலைமுறை தலைமுறை தாண்டி வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்னாக்க, உங்களை அல்ல உங்கள் தலைமுறைகளை பார்க்கிற தேவன் இவர். ஹல்லேலூயா. சார், உங்களை பார்க்கிற தேவன் இல்லை சார், உங்கள் தலைமுறைகளை அவர் பார்க்கிறார். நீங்கள் அடுத்த சந்ததி என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் அடுத்த தலைமுறைகளை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த காரியங்கள் என்னெல்லாம் நடக்கணுமோ அதை தேவன் டிசைன் பண்ணிட்டாரு, அவர் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நான் பெருகுகிற ஜாதி, நான் பெருகியே தீருவேன் என்று நீங்கள் நம்பும் பொழுது பெருக்கத்துக்கான சிறகுகளை தேவன் உங்களுக்கு முளைக்க செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அநேகருக்குள்ள சிறகுகளை முளைக்க பண்ணிருக்கிறாரு. சிறகடிக்க போகிறீங்க. உங்களை சிதறடித்த இடத்துல எல்லாம் நீங்கள் சிறகடிக்க போகிறீர்கள். எந்த இடத்துல எல்லாம் உங்களை சிதறடித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை சிறகடிக்கும்படி செய்வார். நீங்க மேல பறப்பீங்க, உயர பறப்பீங்க. இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். அல்லேலூயா. 2 தினங்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணிருந்தேன், ஆண்டவரே இந்த நூற்றாண்டிலேயே சுகமாக்கக்கூடிய ஒரு ஊழியனாக என்னை மாற்றுங்க, சிறந்த ஊழியனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொன்னார். சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அவர் சொன்னார், கடவுள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று ஜெபம் பண்ண அதை பாதியிலே விட்டுட்டேனாரு. என்ன ஆண்டவர், என்ன இந்த நூற்றாண்டிலேயே தலை சிறந்த பிரசங்கியாராக மாறணும்னு ஜெபம் பண்ண அதை பாதியிலே விட்டுட்டேன். ஐயோ ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, அதையும் சேர்த்துக்கோ. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குது, தலை பூ எப்படி இருக்குதோ அதே போல 2 வார்த்தை சேர்த்து சொல்லு. இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த சுகமாக்கும் தேவ ஊழியனாகவும் பிரசங்கியாராகவும் என்னை உருவாக்கியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நான் சொல்லும் பொழுது அது என் கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியமாக இருந்தாலும் என் கற்பனையும் தாண்டி என்னை தேவன் சிறகடிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, பார்க்க போறீங்க. தலை சிறந்த சுகமாக்கும் தேவ ஊழியனாக தேவன் எடுத்து நடத்த போகிறாரு. தலை சிறந்த பிரசங்கியாராக தேவன் மாற்ற போகிறாரு. இந்த நூற்றாண்டுல இவர் தான் ஷைன் பண்ணாரு. எப்படி டிஜிஎஸ் தினகரன் ஷைன் ஆனாரோ, எப்படி அடுத்தடுத்து ஒருத்தவங்க ஷைன் ஆகுறாங்களோ, கடவுள் சொல்றாரு இந்த நூற்றாண்டுல நீ தான்டா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா 1 ஹவர் மைக்க பிடிச்சி பேசிட்டாங்க, உங்களுக்கு கர்வம் வந்துடுமே, தலைக்கு உங்களுக்கு ஏறிடுமே.
நான் தான் தலை சிறந்த பிரசங்கியார், நான் சுகமாக்குவேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், அப்பா 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 அதான் உங்களுக்குலாம் கொஞ்சம் வந்துட்டா அவங்களால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பொறுமை என்பது வேற, என் தேவன் என்னை பெருக பண்ணுவார் என்பது வேற. நான் செய்வேன்னு சொல்லல, அவர் செய்வார்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த நூற்றாண்டில தலை சிறந்த ஒரு சுகமாக்கும் ஊழியனாகவும் பிரசங்கியாராகவும் என்னை தேவன் உருவாக்கி இருக்கிறபடினாலே அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் சொல்லுங்க. காலைல ஆராதனையில சொன்னேன்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கா? விசேஷித்து இருக்கிறதா. நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவனா, ஒவ்வொரு நட்சத்திரத்தோட இன்னொரு நட்சத்திரத்தை டாப்பா படைக்கிறாராம். அது ஒரு பெரியது, இது ஒரு பெரியதா மாற்றுறாராம். அப்ப எனக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்றால் உங்களுக்கு அதை விட சிறப்பான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த தேவன் மிகவும் சிறப்பானவர், ஒவ்வொருவனுக்கும் சிறப்பானதை செய்யக்கூடியவர். ஆகையினால் தான் அவர் சிறந்தவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். நீங்களை தேவன் பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் குறுக மாட்டீங்க.